ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஆத்ம தோழர்களை வரவேற்பது உங்கள் ஆத்ம தோழி. இன்றைக்கி நம்ம என்ன ஹெட்டிங் எடுத்திருக்கோம் அப்படின்னா, உங்களுடைய எக்ஸ் உங்களை பற்றி நினைக்கிறாரா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்ட் 2ன்னு வச்சுக்கலாம். பார்ட் 1ல் கேர்ள்ஸ் மட்டும் பாருங்கள். ஓகே, உங்களுடைய எக்ஸ் உங்களை பற்றி நினைக்கிறாரா? இப்போதும் உங்களுக்கு அவர்கிட்ட ஏதாவது மெசேஜ் சொல்லணுமா, இல்லைனா அவர் உங்கள்கிட்ட ஏதாவது மெசேஜஸ் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு இருக்க போகுது. பார்ட் 2ல் அது ஜென்ஸுக்கு இல்லை பாய்ஸ்க்கு நம்ம அந்த பதிவு போடலாம். அவங்க அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இப்போதும் அவங்கள்ட்ட பேச நினைக்கிறாங்களான்றதை நம்ம பார்ட் 2வாக பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்ட் 1ல் உங்களுக்கு உங்களுடைய லவர், எக்ஸ் லவர், ஓகே, பெண்களாகிய உங்களுக்கு எக்ஸ் லவர்னால் கண்டிப்பாக அவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும்னு நினைப்பார் இல்லையா? அது எந்த மாதிரி விஷயம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் ஆர்வமாக இருக்கும். யாருக்குமே இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும், பெண்ணாக பிறந்த எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அது நம்ம இப்போ அதை ஒரு பதிவாக சீக்ரெட்டாக பார்க்க போகிறோம். ஓகே, அவங்கக்கிட்ட நேரடியாக நம்ம தொடர்பு கொள்ளலை, நம்ம இந்த டேரட் வழியாக நம்ம பார்க்க இருக்கோம். ஓகே, அவங்க மனசில் என்ன இருக்குது, உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்களா, உங்களை எப்படியாவது சந்திச்சிடணும், லைஃப்பில் இன்னொரு தடவை உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களா? ஓகே, இந்த கார்டும் வருது, எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 கார்டு எடுத்துக்கலாம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அதை ரீட் பண்ணலை. என்ன மெசேஜ்னு அது லைட்டாக ஓப்பன் ஆகிறப்ப எடுத்துட்டேன். எல்லாத்துலேயும் ஒரு 3 கார்ட்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம அதை செட் பண்ணிவிட்டு என்ன மெசேஜ், இங்கே பாருங்கள் 3 கார்டுன்னு சொன்னேன், அதுவே கேட்குறதுக்கு முன்னாடியே இங்கே பாருங்கள் 1 2 3 கார்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, இது எல்லாமே நீட்டாக வருது. தேங்க்யூ. உங்களுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்கள். ஓகே, ஓகே, இப்போ நம்ம என்னென்ன கார்ட்ஸ் வந்திருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். கார்டை இப்போ நம்ம செட் பண்ணுறோம். இப்போ நம்ம அதுக்கான அவங்களுக்கான பலன் சொல்ல ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போயுமே அவங்க ரொம்ப கன்ஃபியூஸாக தான் இருக்காங்க. நம்ம நிலை தடுமாறி இருக்கக்கூடாது, நம்ம ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும், நம்ம அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இல்லாதனால நான் உன்ன மாதிரி ஒரு தைரியமான பெண்ணை, ஒரு தாய்மை உள்ளம் கொண்ட பெண்ணை நான் மிஸ் பண்ணியிருக்கக்கூடாது. நீ ரொம்ப ப்ரில்லியண்ட்டுன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் தான் ஏதோ ஒரு ரீசன்னால் உன்னை நான் மிஸ் பண்ணிட்டேன். நீ இதை நீ வாழ்க்கையில் கிடச்சிருந்தா நான் ஒரு வேளை நல்லா இருந்திருப்பேன், ஒரு வெற்றியோட ஒரு சக்ஸஸ் எனக்கு கிடச்சிருந்துருக்கும் லைஃப்பில். ஆனால் நான் இப்போ ஒரு சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாத ஒரு கன்ஃபியூஸ் இதில் தான் நான் இப்போ இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நீ கிடச்சிருந்தா நான் ஒரு வேளை லைஃப்பில் எனக்கு எல்லா சக்ஸஸும் கிடச்சிருந்துருக்கும். ஆனால் இப்போ ஏதோ ஒரு குழப்பமான ஒரு மனநிலை, ஒரு வெறுமையை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
ஸோ உங்களை ரொம்ப அவங்க மிஸ் பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் வந்து கோவப்பட்டது, நீங்கள் வந்து அவங்கள வந்து கண்டிச்சது, ஏதாவது ஒரு சில விஷயங்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக நடந்திருப்பீங்க இல்லையா, அந்த விஷயம் இதெல்லாம் வந்து அவங்களால இன்னுமே வந்து மறக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஹோப். உங்களுக்கு கொடுத்த நம்பிக்கை அவங்களால காப்பாற்ற முடியல. ஸோ அதுவும் வந்து அவங்க மனசில் வந்து இருக்குது. அதாவது இன்னுமே நீங்கள் வந்து அவங்க மனசில் இருக்கீங்க, அழியாத ஒரு விஷயமா இருக்கீங்க. டெய்லி அவங்க உங்களை நினச்சிட்டு தான் இருக்காங்க. ஓகே, உங்களுக்கு வந்து நான் உனக்கு கிடச்சிருந்தா ரொம்ப பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் லைஃப்பில் வந்து இப்போ நான் உன்னைய வந்து வேறு யாருக்கோ நான் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து நான் மிஸ் பண்ணுறேன் உன்னை அந்த இடத்துல. ஆனாலும் நம்ம தூரமாக இருந்தால் கூட நம்மளோட லவ் வந்து என்றைக்குமே வந்து இருக்கும் நமக்குள்ளேயே. உன் மனதிற்குள்ளேயும் இந்த காதலும் என் மனதிற்குள்ளேயும் இந்த காதல் வந்து என்றைக்குமே மறையாமல் அது வந்து தினம் தினம் பூக்கிற பூ மாதிரி தினமுமே வந்து நானும் உன்னைய மனதார நினச்சிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி நீயும் என்னை நினச்சிட்ருப்ப அப்படின்றது தான் வந்து நானும் உணர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது உங்களை வந்து கொஞ்ச நாள் வந்து இக்னோர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த இக்னோரிங் வந்து பண்ணது வந்து நான் மிகப்பெரிய ஒரு தப்புன்றதை வந்து நான் இப்போ வந்து உணர்றேன். ஓகே, என்னைக்காவது உன்னை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் மனதார உங்ககிட்ட ஒரு சாரி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், அதே தான் இது கடலையும் பார்ட்னர் நீட்ஸ் அப்பாலஜி. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து உன்கிட்ட ஒரு நாள் நான் உன்னை சந்திக்க முடிஞ்சதுன்னா நான் மனதார உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு விரும்புகிறேன். ஓகே, ஒரு ஸ்ட்ராங் பில்டப் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது. அதை வந்து நான் தேவையில்லாமல் நான் தான் வந்து அதை செப்பரேட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும். இருந்தே அதை தான் சொல்கிறாங்க. ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தா நான் வந்து கண்டிப்பாக உன்னை வந்து நான் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஏதோ நான் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இல்லாதனால தான் நான் உன்னை வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீ உலகமே நீ தான் அப்படின்னு வந்து நீ சொன்னப்போ உன்னை வந்து நான் வந்து டவுட் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்மளோட காதலை வந்து நான் டவுட் பண்ணியிருக்கக்கூடாது, நீ என் மேலே வச்சுருக்கிறது உண்மையான அன்பே இல்லைன்னு சொல்லி கூட அவர் திட்டியிருக்கலாம். ஸோ இது எல்லாமே நடந்து நம்ம 2 பேரும் பிரிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து அது எல்லாமே விதி அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நடந்தது எல்லாமே விதி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ வந்து நம்மளால் பாஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா, பாஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்கவுங்க வாழ்க்கையில் நம்ம பயணித்து வந்துட்டோம். ஓகே, ஸோ இனிமேல் வந்து நம்மளோட ஹீல் பண்ணுவோம், அதை வந்து மறந்துட்டு அதை வந்து குணமாக்குறது. அதாவது மனசுக்குள்ளேயே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அதாவது நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக நல்லபடியாக கடவுள் உங்களை வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு டெய்லி அவங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்களும் என்ன நினைப்பீங்கன்னா, அவரை நம்ம ஏதோ ரீசனால் மிஸ் பண்ணிட்டோம், ஆனால் அவர் எங்கே இருந்தாலும் சரி அவர் சந்தோஷமாக கடவுளே அவரை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே மனசுக்குள்ளே ஒரு ப்ரே பண்ணுற பர்சனாக தான் இருப்பீங்க. அதாவது உலகத்திலேயே வந்து மிக அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்தவங்க நல்லா இருக்கணுன்றது வந்து வேண்டிக்கிறது. இப்போ சில பேர் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, மிஸ் ஆகிருக்கும். ஓகே, உங்கள் எக்ஸ் ரிலேஷனை விட்டு நீங்கள் வெளியில் வந்திருப்பீங்க. ஆனாலுமே ஒரு இடத்துல நினச்சி பாருங்கள், உங்களுக்காக நீங்கள் ஒரு கோவிலுக்கு கூட 2 பேரும் போயிருக்கலாம். அங்கே வந்து உங்கள் பேரை சொல்லி அவங்க அர்ச்சனை பண்ணியிருக்கலாம், அவங்க பேரை சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம், இல்லை சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அர்ச்சனை பண்ணியிருக்கலாம். இல்லை அவங்களோட ஃப்ரெண்டோ கூட போயிருக்காங்க அப்படின்னா உங்கள் பேரை சொல்லி அவர் அர்ச்சனை பண்ணியிருக்கலாம். ஓகே, உங்களுக்கு தேவையானதை கொடுக்க சொல்லி கடவுள்கிட்ட வேண்டி இருந்திருக்கலாம். ஸோ அந்த ப்ரேயர் வந்து என்றைக்குமே வந்து விலைமதிக்க முடியாதது. ஒரு நிமிடமாவது அவங்க நீங்கள் வந்து நல்லா இருக்கணும்னு நினச்ச நிமிடங்கள் இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து சந்தோஷமாக 2 பேரும் மீட் பண்ணி பேசினப்போ உள்ள விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து லைஃப் லாங் யாராலையுமே வந்து என்ன சொல்ல முடியும், அதை யாராலையுமே வந்து அதை வந்து மறக்கவே முடியாது. ஸோ இந்த டைமில் வந்து இப்போ நம்ம பிரிஞ்சது விதி. ஓகே, அதனால் பழசை நினச்சி நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம். என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நான் மீட் பண்ணும்போது உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பேன். ஆனால் இப்போ வந்து
ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறது தான் இப்போ வந்து நம்ம அந்த நம்மளுடைய காதலுக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் உங்களை மிஸ் பண்ணதை நினச்சி டெய்லி ஃபீல் பண்ணுறாங்க. இதுதான் வந்து அவங்க மனசில் உள்ள விஷயங்கள், ரகசியங்கள். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் வந்து உங்கள் எக்ஸ் உங்களை டெய்லி நினச்சிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்றது வந்து தான் இந்த கார்ட்ஸ் எல்லாமே சொல்லுது. இதெல்லாம் தான் அவங்க அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிருக்கிறாங்க. ஓகே, நம்ம இருவர் மனதிற்குள்ளேயும் இந்த காதல் வந்து என்றைக்குமே அழியாமல் இருக்கும். உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள் இருக்கலாம், அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள் இருக்கலாம். ஆனாலும் கூட இந்த காதல் அப்படிங்கிறது ஒரு மனசு ஓரத்தில் எப்பயுமே அது வந்து அழியாமல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ உங்களோட எக்ஸ் பார்ட்னர் வந்து இன்னுமே உங்களை நினச்சிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தால் உங்கள் எக்ஸ் பார்ட்னர் வந்து ஒரு சில காரணங்களுக்காக உங்கள் மேலே ஒரு சந்தேகப்பட்டோ இல்லை ஏதோ ஒரு டவுட்டோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்களோட அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம். ஸோ அவங்கள வந்து இல்லை ஒரு ஜாபுக்காக இவங்க வெளியில் போகலாம், ஏதோ ஒரு சக்ஸஸ் பணத்துக்காக உங்களை விட்டுருக்கலாம். ஸோ அதை நினச்சி இப்போ ஃபீல் பண்ணி அவங்க உங்ககிட்ட வந்து சாரி கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்கள வந்து மன்னித்து ஏற்றுக்கோங்க. ஓகே, அந்த மாதிரி வந்து ஒரு மன்னிக்கும் குணத்தை வந்து நீங்கள் கொண்டு வாங்க. அப்படி வந்து நீங்கள் மன்னிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மனசும் இலகுவாகும். அதே மாதிரி அவர் கூட வந்து ரீயூனியன் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், அதாவது சிங்கிளாக இருக்கவங்களுக்கு, ரொம்ப நிறைய ஏஜ் ஆனவங்களுக்கு இந்த மாதிரி அவங்க இன்னும் மறக்காமல் இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தன்னை வந்து நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறது வந்து ஒரு 50 years அதுக்கப்புறம். இந்த இடையில இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, திருமணம் ஆகி ஹஸ்பண்ட் கூடவே வந்து எக்ஸ் ஹஸ்பண்டோட இருக்கலாம், அவங்க கூட இருந்து பிரிஞ்சு இருக்கிறவங்களா நீங்கள் இருந்தால் கூட அவரும் வந்து மனசுக்குள்ளே உங்களை மிஸ் பண்ணதை வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காரு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் உங்கள் மேலே உள்ள லவ் வந்து குறையலை, கொஞ்சம் ஈகோவால் நீங்கள் வந்து பிரிஞ்சிருக்கலாம். ஒரு சான்ஸ் ரீயூனியன் ஆகிறதுக்கு அந்த பிரபஞ்சம் வந்து ஒரு சான்ஸ் கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை ஏற்றுக்கோங்க. நீங்கள் வந்து திருப்பியும் மீண்டும் வந்து அவங்களோட இணைகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கட்டும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஹாய், ஹலோ, வணக்கம். இப்போ நீங்கள் வந்து பாய்ஸ்க்கான இந்த பதிவு தான் இது. ஓகே, மென்ஸ் பாய்ஸ்க்கான உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட், ஓகே, உங்களை வந்து திருப்பி நினைக்கிறாங்களா? அதாவது எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட ஏதாவது விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறாங்களா? இல்லை ஏதோ ஒரு ரகசியத்தை மறைச்சிருக்காங்களா? உங்கள்கிட்ட வந்து அதை வந்து இப்போ ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? அதை வந்து நேரடியாக போய் உங்களால் கேட்க முடியல அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான். ஓகே, ஸோ இதன் மூலமாக அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படின்றத இந்த டேரட் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. ஒரு 3 கார்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு எல்லா கார்ட்ஸையும் எடுத்துட்டு நம்ம வந்து செட் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கான பலன்கள் என்ன வருது, அவங்க மனசில் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றத பார்க்கலாம். உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டு நேமை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அவங்க உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்றத அந்த எனர்ஜியை வந்து கேட்ச் பண்ணுறதுக்கு ஃபீல் பண்ணுங்கள். கேட்ச் பண்ண முடியும்னு கண்டிப்பாக வந்து உறுதியாக நினைங்க. அவங்களுடைய ட்ரூ ஃபீலிங்ஸ் உங்களுக்கு வந்து தெரியணும். அவங்க
உங்கள் கூட இருந்தப்போ ஒரு மகிழ்ச்சியான தருணம் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுங்கள் இப்போ. ஓகே, இப்போ வந்து இந்த கார்டை செட் பண்ணிவிட்டு திருப்பி நான் வந்து உங்களை பார்க்குறேன். உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் உங்கள்கிட்ட என்ன விஷயம் சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னா, உங்களை வந்து அவங்க ஒரு ராஜா போல் மைண்டில் வந்து வச்சுருந்தாங்க. ஓகே, ஆனால் வந்து ரொம்ப உங்கள் மேலே பொசசிவ்னஸ் அதிகமாக இருந்தது, ஃபீலிங்ஸ் அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் வந்து நிறைய வந்து ப்ராப்ளமை வந்து க்ரியேட் பண்ணாங்க. அதாவது நீங்கள் வேறு யாரோ ஒரு பொண்ணு கூட பேசுகிறத கூட அவங்களால தாங்க முடியாது, அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த பொசசிவ்னஸ்னால தான் உனக்கும் எனக்கும் இடையில் நிறைய பிரச்சனைகள் வந்தது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வைக்கிறாங்க. ஓகே, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது அதை சரி பண்ணிக்கிறதுக்கு, ஆனால் அதற்கான சந்தர்ப்பங்கள் வந்து அமையலை. சில நேரம் வந்து நான் வந்து என்னோடய அப்பாவோட பேச்சை வந்து நான் வந்து கேட்டுட்டு உன்னை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு நான் டெய்லி வந்து கண்ணீர் விட்டுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அதாவது அந்த பாஸ்ட்லேருந்து நான் வெளியில் வர்றதுக்கு ரொம்ப நான் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கேன். என்னால் வந்து அந்த நம்மளுடைய பாஸ்ட்டை வந்து மறக்கவே முடியல. அதனால் ஒவ்வொரு நாளுமே ஸ்ட்ரெஸ் எனக்கு வந்து அதிகமாகிட்டே தான் போகுது. ஓகே, நான் வந்து லைஃப்பை வந்து அட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் சேஸ் பண்ணணும்னு நினைக்கல. ஸோ என்னால் லைஃப்பை துரத்தி போக முடியலை. ஓகே, ஸோ அதனால் நான் வந்து பின்வாங்கிட்டேனோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து என் மனசுக்குள்ளே இருக்குது. எங்கள் அப்பாவோட பேச்சை கேட்டு எங்கள் அப்பாவுக்காக நான் வந்து உன்னை மிஸ் பண்ணிட்டேனோ அப்படின்றத நினச்சி இன்றைக்கும் நான் வந்து அழுதுகிட்டு தான் இருக்கேன் மனசில் ரகசியமாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சில பேர் வந்து அப்பா இல்லாமல் ஒரு நல்ல பொசிஷனில் உள்ள ஒரு பணம் பதவி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு மெம்பரை வந்து வீட்டில் செலக்ட் பண்ணனால வேறு வழி இல்லாமல் நீங்கள் மேரேஜ் பண்ணி போயிருப்பீங்க. ஆனால் எக்ஸை வந்து மறக்க முடியாமல் இருந்திருக்கும் உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டோட நிலைமை சொல்கிறேன் நான். ஸோ அதனால் உங்களை மிஸ் பண்ணதை நினச்சி ஆனால் இன்றைக்கி ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் உங்களுடைய தேவை அவங்களுக்கு தேவை. உங்களை வந்து தேவைன்னு சொல்லி மனசில் நினைக்கிறாங்க. உங்களை திருப்பி மீட் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வந்து அவங்க மனசில் இருக்குது. ஓகே, உங்களை மிஸ் பண்ணிட்டது ஓகே, ஆனால் இன்னொரு தடவை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு தடவை உங்களை பார்த்து மீட் பண்ணி அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லி அழணும், சாய்ந்து கொள்ள ஒரு தோல் வேணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன்னா நான் நினைக்கிறேன் அவங்க ரொம்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளோட போராடிட்டு இருக்காங்களோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது இந்த கார்ட்ஸை பார்க்கும்போது. அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்த அன்பு மாதிரி அவங்களுக்கு வேறு இடத்துல இருந்து அன்பு கிடைக்கலையோ. ஓகே, அவங்க கல்யாணம் ஆனவராக இருந்தால் அவங்க ஹஸ்பண்ட் இருந்து அன்பு கிடைக்கலையோன்னு எடுத்துக்கலாம். அவங்களோட இப்போ வந்து சிங்கிளாக இருந்தாங்க அப்படின்னா இப்போ உங்களை விட்டுட்டு இப்போ வேற ஒருத்தர் கூட அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டா கூட அது கூட உங்கள் அளவுக்கு அவங்க இல்லை அப்படின்றத வந்து ஒரு நிமிஷமும் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது உங்கள் எக்ஸு ஒய்ஃபாக கூட இருக்கலாம். ஓகே, உங்களை வந்து மிஸ் பண்ணுறாங்க, உங்களை லூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு கோர்ட்டில் வந்து ஒரு டைவர்ஸ் கேஸோ இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நீங்கள் பிரிஞ்சு கூட அவங்க அம்மா வீட்டில் இருக்கலாம். ஸோ இப்போ வந்து சீக்கிரம் மீட் பண்ணி நம்மளோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இவங்களுக்கு இருக்குது. ஓகே, இப்போ இந்த பதிவை நீங்கள் பார்க்க வரீங்க அப்படின்னா இது கூட ஒரு யூனிவர்ஸ், அதாவது இந்த பிரபஞ்சத்தோட ஒரு குறியீடாக கூட இருக்கலாம். நீங்கள் திருப்பி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க, கண்டிப்பாக வந்து அவங்க வந்து உங்களை மீட் பண்ணுறதுக்கு சம்மதிப்பாங்க அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, எல்லாமே ஒரு மாயை அப்படின்றத வந்து இப்போ உணர்றாங்க அவங்க. ஓகே, அதாவது நீங்கள் வந்து அவங்கள விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. உங்களுடைய தோள்களில் சாய்ந்து தன்னோட துக்கத்தையும் தன்னோட ஃபீலிங்ஸையும் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான டிவைன் டைமிங் இனி வர்றதுக்காக கடவுள்கிட்ட அவங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ அவங்களும் உங்களை விட்டுட்டதுக்கப்புறம் சந்தோஷமாக இல்லை. அதுதான் வந்து இதோட கார்ட்ஸ் வந்து சொல்லுது. ஓகே, எப்பயுமே நீ வந்து என்னோடய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யூ நெவர் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ
அவங்கள வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறவே இல்லை அப்படின்றாங்க. ஸோ லெட்ஸ் டாக் அண்ட் கிளியர் அவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ பேசலாம் வாங்க, பேசி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளோட நிறை குறைகளை அலசி ஆராய்ந்து நம்ம வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிளியர் பண்ணிக்கலாம். கம் பேக் இன் மை லைஃப், என் லைஃப்பில் திருப்பி நீங்கள் மீண்டும் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, இது வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு இல்லை வந்து பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம். கல்யாணம் ஏற்கனவே குழந்தைகளோட செட்டில் ஆனவங்களுக்குமே நீங்கள் வந்து அவங்கள தொந்தரவு பண்ணாமல் அவங்க வந்து மனசில் என்ன இருக்குன்றதை வந்து நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் இது இருக்குது. ஸோ உங்களை மிஸ் பண்ணதை நினச்சி அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. என்னைக்காவது உங்களை மீட் பண்ண முடிஞ்சிடாதா அப்படின்ற ஒரு ஏக்கம் அவங்க மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் பயமும் இருக்குது. ஓகே, ஸோ என்னைக்காவது உங்ககிட்ட ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக கூட தோள் மேலே வந்து சாய்ந்து அழுகணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இல்லை உங்களுடைய எக்ஸ் ஒய்ஃபுக்கு. ஓகே, ஸோ நடந்ததெல்லாம் மறந்துட்டு நம்ம வந்து திருப்பி லைஃப்பில் வந்து சேர்ந்துட முடியாதா அப்படின்ற ஒரு ஏக்கம் அவங்களுக்குள்ள நிறையவே இருக்குது. ஓகே, என்னைக்காவது வந்து சான்ஸ் கிடச்சா அவங்கக்கிட்டேருந்து மெசேஜ் வந்தால் இல்லை நீங்கள் மெசேஜ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஒய்ஃப் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பிரிஞ்சு இருந்தீங்க அப்படின்னா அவங்க திருப்பி வந்து உங்கள் மெசேஜ்க்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. அதற்கான ஒரு அறிகுறியாக கூட இந்த பதிவு வந்து உங்கள் கண்ணில் பட்டிருக்கலாம். ஓகே, இல்லை உங்கள் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு நீங்கள் வந்து அவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பிரிஞ்சிட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து திருப்பி ஒரு ரீயூனியனுக்கான ஒரு டைமாக கூட இது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அவங்க வந்து ஒரு நிமிடமும் வந்து மனதார மன்னிப்பு கேட்குறாங்க உங்ககிட்ட. ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நான் உங்களை பிரிஞ்சிட்டேன், ஆனால் உங்களை விட்டுட்டு என்னால் இருக்க முடியல அப்படின்றது தான் அவங்களோட மனசில் இருக்குது. ஓகே, அது ரிலேஷன்ஷிப்காக பிரிஞ்சாங்களா இல்லை வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக பிரிஞ்சாங்களா, ஆனால் வந்து அவங்க மனதிற்குள்ளே டெய்லி அழுதுகிட்டு இருக்காங்கன்றது மட்டும் 100% வந்து உண்மை. ஓகே, ஸோ நீங்கள் வந்து உங்ககிட்ட வந்து பேசணுன்றது ஒரு ஆசை வந்து மனசுக்குள்ளே ரொம்பவே இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து டிவைன் டைமிங்கில் ஒரு நல்ல டைம் பார்த்து நீங்கள் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அவங்க மனசில் இந்த விஷயங்கள் எல்லாம் இருந்தது அப்படின்னா அவங்க திருப்பி உங்களை வந்து சீக்கிரம் கான்டாக்ட் பண்ணுவாங்க, இல்லை மெசேஜ் பண்ணி நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.